கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜபத்தில் நம்மளை ஆண்டவர் 77வது நாளில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை தேவஜனம் நன்றியோடு ஆண்டவரை துதிக்க போறீங்க? நம்ம ஜபங்களை எல்லாம் அப்பா கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்பா பலிபீடத்தில் வைத்து ஜெபித்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் தூதர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. தேவஜனமே, உற்சாகத்தையும் சந்தோஷத்தை மட்டும் இழக்காதீங்க. ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு பலூனாக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஒரு பெரிய லாரியாக இருக்கட்டும், ஆம் தேவஜனமே, பஞ்சர்னு சொல்கிற அனுபவம் வந்தால் அந்த வாகனம் அப்படியே உட்காந்துரும். இந்த பலூன்லாம் காற்று வெளியே வந்துட்டுனா பலூன் செத்துரும். இதே போல தான் தேவஜனமே, தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்தை விட்டு ஒரு நாளும் போக விட்டுறாதீங்க. தேவனுடைய சமாதானம் தான் ஒரு தேவ ஜனத்தின் பலன். ஏன் நம்ம பாடுகிறோம், ஏன் துதிக்கிறோம்? ஏனால் சிந்தனையை கடந்த தேவ சமாதானம் வரும். புத்தியை கடந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பீர்கள். வல்லமையான தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் சொன்ன ரகசியம் வேற ஒன்றுமே இல்லை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுகிறாங்க. வேதம் அதை தான் போதிக்கிறது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் ஜெபியுங்கள். நமக்காக போராட ஒரு ராஜா உண்டு, நமக்காக வழக்காட ஒரு தேவன் உண்டு, நம்மை கரம் நீட்டி தூக்க ஒரு கர்த்தர் உண்டு. அன்று பேதுரு கடலில் மூழ்கடிக்கப்படும் பொழுது அவன் கரங்களை பிடித்து தூக்க ஒரு நேசர் இருந்தார், ஒரு ராஜாதி ராஜா இருந்தார். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிற உன்னதமான தேவனுக்கு முன்பதாக யாரால் நிற்க முடியும்? எந்த போராட்டத்தால் நிற்க முடியும்? உங்கள் போராட்டம் உன்னதமானவருக்கு முன்னாடி எத்தனை வருடம் தான் நிற்க முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக உங்க சிங்காசனத்தில், இருதய சிங்காசனத்தில் அமர விரும்புகிறார். இடம் கொடுப்பீர்களா? அவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுப்பீர்களா? தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருகிறார். அத்திமரத்துக்கு கீழே நதானியல் நின்றதை ஆண்டவர் கண்டிருந்தார். அமேன். சகையு ஒரு மரத்துக்கு மேலே இருந்தார். ஆண்டவர் போய் சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்னார். பேதுருட்ட சொன்னார், உன் படகை கொஞ்சம் தான்னு கேட்டார். ஆம் தேவஜனமே, உன் இருதயத்தை கேட்கிறார். ஏதோ ஒரு அறையில் நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருப்பாய் என்றால் தேவஜனமே, இன்னைக்கு அந்த அறையும் அப்பாவுக்கு கொடுக்கப்படட்டும். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், இருதயத்தில் பல அறைகள் இருக்கிறது என்று சொன்னார். இந்த உலகத்திலே மகா பெரிய கோட்டை என்றால் அது இருதயம்தான். இந்த இருதய கோட்டைக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. இந்த இருதயமாகிய பிரம்மாண்ட கோட்டையின் இளவரசன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒரு செல்போனோ, இல்லை உலகமோ, ஒரு லவ்வரோ, இல்லை உலக பணமோ, பொருள் ஆசையோ, உலக இச்சைகளோ, குடி போதையோ, எந்த காரியம் உங்கள் இருதய சிங்காசனத்தில் உட்காரக்கூடாது. இருதய சிங்காசனத்தில் போய் உட்காரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது விக்கிரகமாக மாறுகிறது. தேவ ஜனமே, பொருள் ஆசை என்ற விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? ஆண்டவரை இயேசு இருக்க வேண்டிய இடத்துல பொருள் ஆசை போய் உட்காருகிறது. ஹல்லேலூயா. கேயாசியை பாருங்க தேவ ஜனமே, உன்னதமான தேவ மனிதன் தீர்க்கதரிசி எலிசா சொன்னார், அந்த பணம் வேண்டாம், நாகமானே உன் பணம் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இந்த கேயாசி போய் பொய் சொல்லுகிறான். பொய் சொல்லி அந்த பணத்தை வாங்குகிறான். பணத்தை மட்டுமல்ல, குஷ்டரோகத்தையும் வாங்குகிறான். தேவ ஜனமே, சிறிது நேரம் அவன் இருதய சிங்காசனத்தில் பொருளாசை தேவமாக மாறினது. அந்த சிறிது நேரத்தில் அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. அது அவனுக்கு மட்டும் வரவில்லை, அவன் தலைமுறைக்கும் வந்தது. எத்தனை தேவ ஜனம் சொல்லுகிறீங்க, எனக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார், உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் குடியிருக்க விரும்புகிறார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் அப்பா பார்த்து கேட்குறீங்க, வாங்கப்பா என் இருதயத்தில் வாங்கப்பா, இன்னும் அவர்கிட்ட நெருங்குங்க, இன்னும் அவர்கிட்ட வர முடியும். எவ்வளோ தூரங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அப்பா கிட்ட நெருங்குற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அப்பா கிட்ட நெருங்குற தேவ ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர்களுக்காக கர்த்தர் மலைகளை பெயர்ப்பார். அவர்களுக்காக தேவன் தேசத்தை கலக்குவார். என் தேவ ஜனமே, ஒரு மோசைக்காக ஒரு இஸ்ரவேல் காத்திருந்தது, ஒரு ஆபிரகாமுக்காக ஒரு இஸ்ரவேல் காத்திருந்தது. ஓ ராபா ஷாதா ராபா, உனக்காக தேசங்கள் காத்திருக்கிறது. தேவ ஜனமே, நீ ஆயத்தப்படுவாய் என்றால் உனக்காக தேசங்கள் காத்திருக்கிறது. உன் வார்த்தையை கேட்கிறதுக்கு காத்திருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய காலடியின் சத்தம் சில தேசங்களுக்கு போகும். நீ சாதாரண நபர் இல்லை என்று ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பலத்த அபிஷேகம் உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்பீர்களா? எந்த காரியம் விட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துவார். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த குறிப்பிட்ட விஷயங்களை விட்டு கொடுங்க தேவ ஜனமே. கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அருமையான வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ணுகிறதை காட்டிலும் உன்னை சிருஷ்டித்தவர் டிசைன் பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சம் விட்டு கூட அந்த தேவையில்லாததை தூக்கி வீசிடுவியா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் இருதயமாகிய வீட்டுக்குள்ள வர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னை மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதுவே ரட்சணிய நாள். நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் நெருங்குவோமா தேவ ஜனங்களே? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா அவர் நினைவாய் இருக்கின்றார். ஆமென். ஓடிவா என் மகனே, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுங்க தேவ ஜனங்களே. எல்லா கவலைகளையும் மறந்துட்டு அப்பாவை மட்டும் கொண்டாடுங்கள். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லாரும் கொண்டாடுவோமா? இயேசப்பா வந்திருக்கிறார். எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க வந்திருக்கிறார். நம்ம பிரேயர் டைம் சேனல்ல இயேசு வந்திருக்கிறார். அப்பா வந்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். கைதட்டி எல்லா நன்மையா மாறிவிடும் தேவ ஜனமே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. எந்த குறை இருந்தா என்ன, அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுதே சுகமளிக்கிற ஊற்று இறங்கி இருக்கிறது. அபிஷேக ஊற்று இறங்கி இருக்கிறது. அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். ஓ உண்மையா தேடுகிறீங்களா? உள்ள வாராரு. ஓ அசையா சொத்து, ஓ ராபா பாபா அழிக்க முடியாத சொத்து, ஓ நிரந்தர பேரின்பம் இறங்கி வாராரு உங்க இருதயத்துக்குள்ளாடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. எல்லாரும் சொல்லுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள். கண்ணீரை துடைக்க போறாரு இயேசு ராஜா. ஓ ராபா சதா ராபா. நெடுநாளாக கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நெடுநாள் பிரச்சனையில இருக்கிறீங்களா? ஓ 18 வருஷம் 12 வருஷம் பிரச்சனையில இருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். ஆமென் ஆமென். எல்லோரும் எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கரம் பிடிக்க யாருமே இல்லையா? அப்பா அவன் கையை பிடித்து தூக்குவார். கண்மலையில நிறுத்துவார். உன்னை அழகு பார்க்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். கர்த்தர் உன்னை அழகு பார்க்க போகிறார். உன்னை தேற்ற போகிறார். தேவ ஜனமே கொண்டாடுங்கன்னு சொல்லுகிறார். ஆமென் ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியாளருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கு. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கர்த்தருடைய சுகமளிக்கிற அபிஷேகம் இறங்குது. உங்க நோய்களை எல்லாம்
அப்பா சுகமாக்குற நேரம் வந்திருக்கிறது. ஓ ரபா பாபா ஷதரா பாபா நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுது சுகம் தருவார். உன் நோய்களெல்லாம் நீக்கிடுவார். ஒரு நொடி பொழுதுல சுகம் தருவார். நெடுநாள் பாடுபட்டீங்களா? ஒரு நொடியில மாறும். ஆமென். அந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும். அந்த பில்லி சூனியங்கள் நடுநடுங்குது. உங்களை தாக்காது என்று சொல்லுகிறார். அந்த போராட்டங்கள் தாக்காது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், துதித்து கொண்டாடணும். துதித்து தேவனை உயர்த்தும். எல்லா நேரமும் துதித்து கொண்டாடுங்க தேவஜனமே. போராட்டம் வரும் பொழுது துதித்து கொண்டாடி பாருங்கள். அன்னைக்குதான் உங்க சந்தோஷத்தின் நாள். போராட்டம் வருகிறதா, பயம் வருகிறதா, கடனை கெட்டு ஜப்தி பண்ணிடுவேன் சொல்றாங்களா, ஜெபித்து கொண்டாடுங்க, துதித்து கொண்டாடுங்க. அது தேவன் சாட்சியாய் மாற்றுவார். உங்க நிந்தனையை சாட்சியாய் மாற்றுவார். உங்க கண்ணீரை சாட்சியாய் மாற்றுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். உன் பாவம் அருமையான ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். ஓ, எந்த பாவம் உன்னை தடை செய்தாலும் ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்துல உன்னை விசேஷமா கழுவுகிறார். தேவ ஜனமே, உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. மகனே, உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. நீ பரிசுத்தமாகுகிற. இனிமே கர்த்தரை விட்டு மட்டும் பிரிந்து போய்விடாதே, பின் வாங்காதே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அப்பாவுடைய கண்கள் உனக்கு தயவு கிடைத்துட்டு அந்த கிருபையை வீணாக்கி விடாதே தேவ ஜனமே. ஓ ஆமென். கொண்டாடுங்க, துதித்து கொண்டாடுங்க. உலக பிரகாரமான ஒரு கொண்டாட்டம் அல்ல. ஓ, உலக பிரகாரமான ஒரு செலிப்ரேஷன் அல்ல. ஆவிக்குரிய துதி, ஆவிக்குரிய சந்தோஷம். ஹalleluya. அந்த கொண்டாட்டத்தை விட்டுறாதீங்க. உங்க இருதயத்துல ஓடுகிற அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்க இருதயத்துல ஓடுகிற அந்த பாடலை விட்டு விடாதீர்கள். ஹalleluya. அந்த அக்கினி பற்றி எரியட்டும். எல்லோரும் கொண்டாடுவோம். நமக்காக அடிகள் வாங்கினார். நம்ம விடுதலைக்காக அவர் பாரங்களை சுமந்தார். ஆமென். உனக்காக காயமல்லாது உனக்காக கசையடிகள், அதுவும் உனக்காக காயமல்லாதுவும் உனக்காக திருரத்தம், அதுவும் உனக்காக திரிந்திடு என் மகனே. திருரத்தம் உனக்காக திரிந்திடு என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென் ஆமென். ஹalleluya. Yes, amen. கவலைகள் ஹalleluya. Thank you Holy Spirit. கபரபோ ஷந்தலரபா ஆஜா வந்திருக்கீ லோகரோபோசியாதல. எல்லாரும் கொண்டாடுவோம் தேவ ஜனமே. உள்ளத்து நாளத்துல அப்பாவை உயர்த்தி பாடுவோம். இருக்கிற இடங்கள 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறார். உங்க கம்பெனில அவர் உங்க கூட வாராரு. நீங்க நடக்கும் பொழுது உங்க கூட வாராரு. உங்க வாகனத்துல உங்க கூட வாராரு. உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட வாராரு. இனிமே அந்த ஆபத்து நேரிடாது, அந்த வேதனைகள் நேரிடாது. பிசாசின் ஆவிகள் உங்களை தாக்க முடியாது. இனி உன் வாகனத்தில் ஆக்சிடென்ட் வராது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் தேவ ஜனமே. நன்மையும் கிருபையும் தொடர போகிறது. உன்னை தொடர்ந்து வந்த அந்த பொல்லாத ஆவிகள், இருளின் ஆவிகள் எரிகிறது. இருளின் வல்லமைகள் எரிந்து சாம்பலாகிறது. கொண்டாடுவோம் ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. ஆமென் ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
எல்லா போராட்டங்களையும், எல்லா கடல் அலைகளையும், சீற்றங்களையும் அடக்கி கொண்டிருக்கிறார். ஏசப்பாவுக்கு முன்னாடி அடங்காத கோலியாத் இல்லை, மரணம் இல்லை, மரண ஆவிகள் இல்லை, பாதாள வல்லமைகள் இல்லை. இயேசு என்று உங்க வாழ்க்கையில வர வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில வருகிறார். ஆயத்தப்படுங்க. இந்த கிருபையை வீணாக்காதீங்க தேவச்சனமே. அநேகர் இன்னைக்கு கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஆயத்தப்படுகிறீங்க. ஆண்டவரே, உங்க கிருபையை நான் வீணாக்க மாட்டேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் வேற யாருக்கும் செலுத்த மாட்டேன், உமக்கு மட்டும் செலுத்துவேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா சமூகத்தில் உங்க ஒப்பு கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சில விசேஷித்த ரகசியங்களை உங்களோட பேச விரும்புகிறார். ஆவியானவர் தரிசனத்தில் காட்டுகிறார். இந்த நாட்களில் உங்களை ஆண்டவர் ஷார்ப்பாக்குறதை நான் பார்க்கிறேன். எப்படி ஒரு கத்தியை சாண தீட்டி அதை ஷார்ப்பாக்குறார்களோ, இன்னைக்கு உங்க உள்ளான மனிதனை கர்த்தர் நாளுக்கு நாள் ஷார்ப்பாக்குகிறார். வெளி பிரகாரமான மனிதனை அல்ல, உள்ளான மனிதன் ஷார்ப்பாய் கொண்டிருக்கிறான். The inner man is getting sharpening. உள்ளான மனிதன் ஷார்ப்பாய் கொண்டிருக்கிறான். உள்ளான மனிதனை கர்த்தர் அக்னி ஜுவாலையா மாற்றுகிறார். ஒருபொழுதும் இந்த கிருபையை விட்டு விடாதீர்கள் தேவச்சனமே. கர்த்தருடைய கிருபை உங்களை தேடி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்க ஆவியை ஷார்ப்பாக்குகிறார். இன்னைக்கு நீங்க தேவனுக்கு தேவையா இருக்கிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்யணும்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் இந்த நாட்களில் பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க தேவச்சனமே? ஆம் தேவச்சனமே, எல்லாரும் ஜெபிப்போமா. இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா தேவச்சனமே. இன்னைக்கு இந்த அற்புதமான கிருபை நம்ம குடும்பத்தில் உண்டாகணும், நம்ம பிள்ளைகள் மேலே உண்டாகணும், உங்கள் கணவர் மேலே உண்டாகணும், உங்கள் மனைவி மேலே உண்டாகணும் தேவச்சனமே. ஒவ்வொரு தேவச்சனங்களும் இருக்கிற இடங்கள் அப்பாவை நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு இறங்க வேண்டும் ஆண்டவரே, என் தொழிலில் இறங்க வேண்டும் அப்பா, எங்கள் ஊழியத்தில் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எந்த விஷயம் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, ஆம் தேவச்சனமே, எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இது தேவன் தந்த நாள். இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். இதில் ஜெபத்தில் ஆர்ப்பரிப்போம், துதித்து ஆர்ப்பரிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ஜெப அக்கினி புறப்படுகிற வர தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய அக்கினி உங்கள் இருதயத்தில் இறங்குற வர, கர்த்தருடைய அக்கினி உங்கள் ஜெப குறிப்பை பற்றி எரிக்கிற வர இன்னைக்கு ஜெபியுங்கள். ஆம் தேவச்சனமே, ஒருவேளை நம்ம எல்லா ஜெப குறிப்புகளையும் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, உங்களுக்கு தெரியும் அவன் எந்த ஜெப குறிப்பு ஆண்டு சமூகத்தில் வைக்கப்படணும் என்று ஒவ்வொரு வேருடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் ஏவி கொண்டு இருக்கிறார். அதனால அந்த குறிப்பிட்ட ஜெப குறிப்பை ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். எந்த இடத்துல இருந்தாலும், அப்பா இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை பாரப்படுத்துகிறது, இந்த குறிப்பிட்ட விஷயம் என்னை எழும்ப விட மாட்டேங்க அப்பா அப்படின்னு ஏதாவது காரியம் இருந்தா ஆண்டு சமூகத்தில் அதை வைத்து ஜெபியுங்கள் தேவச்சனமே. ஹல்லேலூயா. ராபா ஷதல ராபா. எல்லா போராட்டங்களையும், எல்லா இருளின் ஆவிகளையும் எரிக்கிற ஆண்டோட அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கு. ஆண்டோடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கு. விடுதலை ஆக்கும் அப்பாவுடைய மகிமை இந்த அருமையான நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கு தேவச்சனமே. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் சந்நிதிக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அப்பா, என் குடும்பத்தை விடுதலையாக்குங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் விடுதலையாக்குங்க. எங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்குங்க. எங்கள் பரிசுத்த வாழ்க்கை இன்னும் அதிகமாகணும். எங்கள் ஜெபம் இன்னும் அதிகமாகணும். எங்கள் குடும்ப ஜெபம் அதிகமாகணும். எங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் அதிகமாகணும். எங்களை சேதப்படுத்தி, எங்களை வெட்கப்படுத்தி, எங்களை அவமானப்படுத்தி இந்த வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்களை தோல்வியை உண்டாக்க வேண்டும் என்று சத்துருவானவன் வைத்திருக்கிற சகல சதிகளும் உடையட்டும் என்று ஜெபியுங்கள் தேவஜனமே. ஹல்லேலூயா. லீபா ராபா ஷதல ராபா. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுக்கும் ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைக்கும் தான் தெரியும் யுத்தம் என்றால் என்ன, ஆவிக்குரிய போராட்டம் என்றால் என்ன. ஆவியில் நிரம்பாதவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆம் தேவஜனமே, வேதத்தில் குறிந்து சபையை பற்றி பவுல் சொல்லுகிறார், அது ஆவிக்குரிய வரங்களில் உயர்ந்திருந்தது.
சிறந்திருந்தது. ஆனால் அங்கேதான் சத்ரு மாம்ச மனிதர்களை எழுப்பினான். சொல்ல போனால் என்ன தெரியுமா மறைந்திருக்குது? அபிஷேகத்திலேயே அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் சில நேரம் சில தீமையான பாவங்களில் விழுகிறது உண்டு. காரணம், அவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்த சத்ரு அவர்களை கேடுகட்டவர்களாக மாற்ற சுத்தி திரிகிறான். அதை தான் பேதுரு அழகா சொல்லுகிறார். சத்ருவானவன் சிங்கத்தை போல் சுற்றித் திரிகிறான், யாரை விழுங்க வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை தெளிவாக உபயோகப்படுத்துவான் சத்ரு. இப்படிதான் சத்ரு யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தில் கிரியை செய்தான். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவரோடு இருந்தவர் தான், தேவனோடு நடந்தவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா அற்புதங்களையும் கண்டவர், எல்லா காரியங்களையும் கண்டவர். ஆனால் சத்ரு ஒரு வகை தேடி கொண்டிருந்தார். அந்த வகையில் பிடிபட்டார். அந்த நேரத்தில் இருந்து பிசாசானவன் யூதாஸ் காரியத்தை ஆளுகை செய்ய தொடங்கினான். யூதாஸ் காரியத்தினுடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். முன்பதாக அவன் வெளிப்புறத்தில் இருந்து கிரியை செய்தான். பிசாசின் சத்தங்களை கேட்க ஆரம்பித்தான். ஒரு மாமிச மனுஷனாக மாறினான். கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் தேவச்சனமே. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை வாசித்து பாருங்கள். வல்லமையினால் நிரப்பப்பட்ட திருசபை. அங்கதான் 9 வரங்களை குறித்து பேசுகிறார். அங்கதான் ஆவிக்குரிய கனியாகிய அன்பை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் ஏன் பேசப்படுகிறது? எந்த இடத்துல தேவனுடைய மகிமை அளவில்லாமல் இருக்கிறதோ, பிரசங்கி 10:1 சொல்லப்பட்டபடி செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு பயங்கரமான ஜப வீரர்கள் உண்டு, தேசத்துக்காக திறப்புல நிற்கிறவர்கள் உண்டு. ஆனா இதுல அநேகர் அபிஷேகம் பெறாதவர்கள் உண்டு. இவர்கள் மேல அந்த அபிஷேகம் இல்லாததுனால இவர்கள் சாதாவாக சும்மா ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் பார்த்தீர்களா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்றால் கண்டிப்பா கேட்பார். ஆனால் அந்த ஜெபம் பிசாசை விரட்டாது. பிசாசை விரட்டுகிறதை குறித்து அவர்கள் கரிசனையா இருக்க மாட்டார்கள். ஒரு மனுஷன் விடுதலையாக வேண்டும் என்று அவர்கள் ஜெபிப்பார்களே தவிர கிரியையில் இறங்கி பிசாசுகளை விரட்ட மாட்டார்கள், முன் வர மாட்டார்கள், அந்த விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். மந்திரவாதிகளை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டார்கள். அவர்கள் சேஃபர் சைடில் இருப்பாங்க. இவர்களை நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஏனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கினால்தான் ஒரு மனிதன் வந்து உண்மையாகவே ஜெபிக்க ஆரம்பிப்பான். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கவில்லை என்றால் அந்த மனிதன் தன் மனசுல தோணக்கூடிய நியாயமான விஷயங்களை ஜெபிப்பான். நியாயமான விஷயங்களுக்காக மட்டும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படவில்லை தேவஜனமே. அநேக நியாயமான விஷயங்கள் தேவனுடைய பார்வையில் அது அநியாயமா இருக்கிறது. நாம் நினைப்போம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கவில்லை என்று ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவஜனமே புரிய வேண்டும், நாம் 1000 விஷயங்களுக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினால் நாம் ஜெபிப்பது நலமாயிருக்கும். அதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கும். தேவனுக்கு தெரியும், இந்த குடும்பம் உடைந்து விட்டால் இந்த குடும்பத்தால் ஊழியம் செய்ய முடியாது. இந்த குடும்பத்தில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த குடும்பத்தை அழித்துவிடும். இந்த குடும்பத்தில் உள்ள டெலிவரன்ஸ் இல்லாத அந்த காரியம் இந்த குடும்பத்தை அழிக்க சத்துருவினால் உபயோகப்படுத்த முடியும். அதனால இந்த குடும்பங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் இம்ப்ளாய் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். இதுல உங்க விடுதலைக்காக நம்ம அதிகமா ஜெபித்து கொண்டிருப்போம். ஒருவேளை நம்ம அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கலாம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாம ஜெபிக்க ஆரம்பித்தால் நமது இஷ்டப்படி ஜெபிக்க ஆரம்பிப்போம். வசனத்தினுடைய ஏவுதல் இல்லாம நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால் நாம் சொந்த புத்தியில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு மாமிச மனுஷனாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அதில் ஒன்றாக மாறுவோம். அதனால் தான் நமது இஷ்டப்படி ஜெபிக்காமல் பரிசுத்த ஆவியின் ஏவுதலில் நின்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தேவஜனமே. இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதல் எப்பொழுது வரும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் வரும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனுக்கு தான் யுத்தம் அதிகமாக இருக்கும். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டால் தான் மந்திரவாதிகளுக்கு எதிர்த்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை உண்டாகும். பிசாசுகளை விரட்டணும் என்ற ஒரு மனம் உண்டாகும். என இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகித்தார். அவர் பிசாசின் பிடியிலே இருந்தவர்களை, கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதில் இருந்து 2 காரியம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வர
வரமுள்ளவராய் இருந்தார். நன்மை செய்கிறதுனா என்ன? கனி உள்ளவராய் இருந்தார். ஒரு கிறிஸ்தவனுக்கு வரமும் கனியும் இரண்டு கண்களை போல. ஒருத்தன் வரமுடையவனாய் மட்டும் இருந்தால் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பெருமை பிடித்தவனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவன் கனி உள்ளவனாய் மட்டும் இருந்தால் பிசாசுகளை விரட்ட மாட்டான். அதனாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பலன் இல்லை. அநேக அன்பானவர்கள் மற்ற மதத்தில் இருக்கிறார்களே, தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள இருக்கும், ஜீவனுள்ள ஆவி அவனுக்குள்ள இருக்கும், பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்கும். நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் சொல்லியும் ஒரு பிரோஜனம் இல்லாமல் போகலாம். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த அன்பும் கிறிஸ்துவின் அன்பா இருக்க வேண்டும். சாதாரண அன்பு உண்டு தேவஜனமே, உலகத்தாறுகளுக்குள்ளாடியும் அன்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு ஒன்று உண்டு. அது பரிசுத்த ஆவியினால் தான் உள்ள வரும். அது நீங்க மறுபடி பிறக்கும் பொழுதுதான் உள்ள வரும். அதுதான் பிறருடைய பாவங்களையும் மன்னிக்கிற அன்பு. இந்த உலகத்தாருடைய அன்பை பாருங்கள். ஒரு பாவத்தை அவர்களுக்கு விரோதமாக நாம் செய்து விட்டோம் என்றால் அன்றோடு அந்த அன்பு முடிந்துவிடும். உலகத்தாருடைய அன்பு மன்னிக்காது, கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்கும். இதுல அநேக மாற்றங்கள் உண்டு தேவச்சனமே. இந்த ஜெப வேளையில் ஆவியானவர் ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், அநேகருடைய உள்ளத்துல சில கேள்விகள் இருக்கும். நாம் ஏன் இதற்காகலாம் ஜெபிக்கணும்? நாம் ஏன் பிசாசுகளை விரட்டி ஜெபிக்கணும்? நாம் ஏன் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கணும் என்று கேள்விகள் இருக்கும். கொரிந்தியர் சபையை பாருங்கள். கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வாசித்து பாருங்கள். வரங்களில் சிறந்தவர்கள், ஆனால் தேவையில்லாத பாவங்கள் அவர்களுக்குள்ள ஊடுருவினது. காரணம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனை பாருங்கள். அந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக சில போராட்டம் வரும்பொழுது அவன் விழுந்து போனான். அதற்கு காரணம் என்ன? பாவங்கள் அபிஷேகம் பெற்றவனை கீழே விழ வைக்க வரும். அதை ஜெயிக்கிறவர்கள் தான் தேவனுக்காக பயன்பட முடியும். எல்லா இஸ்ரவேலரையும் தேவன் பயன்படுத்தவில்லை. அதுல ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு மனிதனை எழுப்பினார். அபிஷேகம் என்பது தேவையான ஒன்று. அந்த அபிஷேகத்தை சீரழித்து போட, நாசமாக்க பிசாசானவன் வருவான். நான் அபிஷேகம் பெறவில்லை, நான் தேவனுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியும். ஆனால் தேவன் நினைக்கிற பிரகாரமாக செய்ய முடியாது. அதனால் தான் நான் சொன்னேன், நாம் நியாயமா நினைக்கிற அநேக விஷயங்கள் தேவனுக்கு அநியாயமா இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இது உலக நியாயம்படி அநியாயம். உலக பார்வையில் பார்த்தால் இது அநியாயம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது நியாயம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டுகிறது. எங்கெங்க இது நியாயம்? இது அநியாயம் அல்லவா? நாம் ஆல்ரெடி அடி வாங்குறோம், இன்னும் அடி வாங்கன்னு விட்டு கொடுக்கிறது எங்கேயுமே நியாயம் கிடையாது. எந்த மதத்திலையும் இது நியாயம் சொல்லப்படாது. ஒரு கன்னத்தில் அடித்தால் அந்த இடத்தை விட்டு போய்விடு. அவன் அடிக்கிறான்னா அதை விட்டு போய்விடுன்னு சொல்லுவாங்க. நீ நன்மை செய்ய முடியலன்னா தீமை செய்யாத ஓடிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா மறு கன்னத்தையும் காட்டு என்று சொல்லுகிறது தான் வேதாகமம், ஆண்டவருடைய வார்த்தை. உலகத்துல நியாயமா தோன்றுகிற சில விஷயங்களை ஆண்டவருடைய பார்வையில் அது நியாயம் இல்லை. நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம், உலகத்திற்காக ஜெபிக்கலாமே, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கலாமே. மீண்டும் மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிறார், அது எல்லாம் தானாய் நடக்கும். ஒரு ஆவியில் நிரப்பப்பட்டவனால் தேசத்துக்காக ஜெபிக்காமல் இருக்க முடியாது. பிறருக்காக கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. இதை எல்லாம் ஆவியானவர் செய்வார். முதலாவது கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்க பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் உங்களுக்குள்ள வருகிற அபிஷேகம் அதனுடைய ஃபுல் பொட்டென்ஷியல்ல செயல்பட முடியாது. அதனுடைய முழு வீரத்தன்மையை காட்ட முடியாது. அபிஷேகம் ஒழுகாமல் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 10:1-2, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறிக்கிட்டு போக பண்ணும். ஆம் தேவஜனமே, அபிஷேகம் கூட கூட உபத்திரவம் கூடும். அபிஷேகம் கூட கூட போராட்டம் கூடும். இதை தெரியாததுனால தான் அபிஷேகம் பெறாத எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஏன் இதை செய்யவில்லை, ஏன் இதை செய்யவில்லை என்று நியாயமான பார்வையில் பார்ப்பார்கள். தேவஜனமே, நியாயமான பார்வையில் பார்க்கிறது தவறு. ஆண்டவருடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். சில நேரம் நியாயமான விஷயங்கள் ஆண்டவருடைய பார்வையில் அநியாயமா இருக்கும். அதனால் தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரா நான் சொன்ன காரியங்களை திரும்பியும் ஆலோசித்து பாருங்கள். நீங்க நியாயமா நினைக்கிற விஷயங்களை ஆண்டவர் நியாயமா நினைக்கிறாரா?
ஆவியானவருடைய ஏவுதலில் ஜெபிக்க வேண்டிய நீங்கள் அந்தந்த காரியங்கள் ஜெபிக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அதனால உங்க இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்துற காரியங்களுக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் தேசத்திற்காக ஜெபிக்க சொன்னால் ஜெபியுங்கள். ஆமென். உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க சொன்னால் ஜெபியுங்கள். You are free as the Holy Spirit lead you. You can pray. நீங்கள் ஆவியானவர் இடைபடுகிறபடி ஆண்டவர் உணர்த்துகிறபடி ஜெபிக்கலாம். ஆனால் இந்த ஜெபத்தை நடத்துகிற அடியனுடைய உள்ளத்துல நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஏவுதல். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இது தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு செக்ஷன் அல்ல, இது உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிற செக்ஷன். நாட்கள் முடிந்து கொண்டு வருகிறது. 100 நாள் ஜெபத்தினுடைய முடிவுக்கு வருகிறோம். இதில் தான் தீவிரமாக நீங்க பலப்பட வேண்டும். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உண்மையான மைய பகுதியான சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் கத்தர் போட்டு விட்டார் என்றால் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் அது வர்றதுக்கு முன்னாடியே வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குது, ஜெபம் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குது. அந்த போராட்டம் உங்களை கடந்து சென்று விடும். அந்த நாட்களில் பாருங்க தேவச்சனமே, அந்த சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது ஆல்ரெடி அந்த தேவச்சனங்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். சங்கார தூதன் தங்க வீடுகள் மேலாக பறந்து போகும் பொழுது, ஒவ்வொரு வீடையும் கடந்து செல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கதவில் பூசப்பட்டவர்களாக அவர்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆம் தேவச்சனமே, இந்த கடைசி காலங்களில் சத்துருவின் ஆயுதங்கள் பயங்கரமாக செயல்படுகிறது. இருளின் ஆவிகள் உங்கள் பிள்ளைகளை களமாண்டு கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் உள்ள காரியங்களை திருடி கொண்டிருக்கிறது. செவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க இல்லை என்றால், உங்க குடும்பம் இல்லை என்றால், உங்க பிள்ளைகள் பிசாசினால் தாக்கப்படுவார்கள் என்றால், நீங்க ஆயிரக்கணக்காக தேசத்திற்கு ஜெபித்தும் பிறருக்காக நீங்க உழைத்தும் உங்கள் குடும்பம் நடுத்தருவில் விடப்படும் தேவஜனமே. அதனால முதலாவது தேவ ஜனங்கள் ஆவியில நீங்க பலப்பட வேண்டும். முதலாவது நீங்க உங்க ஆவியில் பலப்பட்ட பிறகு உங்கள் குடும்பத்தை எழுப்பி நிறுத்த வேண்டும். உங்க குடும்பம் எழும்பி நிற்கவில்லை என்றால், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நல்லா கவனிக்கவில்லை என்றால் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும் தேவச்சனமே? உங்க குடும்பத்துக்கு நீங்க சாட்சியா இல்லை என்றால் எப்படி உங்க கிராமத்திற்கும் சிட்டிக்கும் நீங்க சாட்சியா இருக்க முடியும்? எப்படி உங்க சபைக்கு நீங்க சாட்சியா இருக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மைய பொருளை பாருங்கள். முதல்ல நீங்க எழும்ப வேண்டும். நீங்கள் குணமடைந்த பிறகு உங்கள் சகோதரனை நீங்கள் குணமாக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேகர் என்ன செய்றாங்க? அவன் தேசத்துல போய் ஊழியம் செய்ய போறாங்க. உண்மையாட்டே ஆண்டவர் அழைக்கிறார். பல தேசங்கள்ல சென்று ஊழியம் செய்ய அழைக்கிறார்னா உங்க குடும்பத்தோடு இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தான் போவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் கர்த்தர் உங்க குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஒரு தேசத்துக்கு அனுப்புகிறார், ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறார். அங்க உங்க குடும்பத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. நீங்கள் உங்க மனைவி உங்க பிள்ளைகள் மட்டும் செல்கிறீர்கள். உங்க வீடு எல்லாம் உங்க சொந்த ஊர்ல இருக்குது. உங்க தாய் தகப்பன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு ஊழியத்திற்கோ ஒரு சிட்டிக்கோ ஊழியத்துக்கு அனுப்புகிறார் என்றால் உங்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்க தாயை, உங்க தகப்பனை, உங்க குடும்பத்தாரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தை விட்டு ஊழியத்திற்காக செல்லும் பொழுது திருமண வயதில் உள்ள சகோதரிகள் இருக்கலாம், திருமண வயதில் உள்ள சொந்தக்காரர்கள் அங்க இருக்கலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நீங்க செய்ய முடியாமல் ஊழியத்திற்காக போவீர்கள். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை காத்துக்கொள்வார். ஏன்னா கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்க ஊழியத்திற்கு போகிறீர்கள். அதனால கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் ஜெபிக்க வேண்டிய அநேகர், ஆயத்தப்பட வேண்டிய அநேகர் இன்று இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க பிற இடத்துக்கு கர்த்தரால் அனுப்பப்படாம உங்க வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள சத்துருவானவன் உங்க பிள்ளைகளை தாறுமாறா பயன்படுத்தி கொண்டிருக்கிறானா, உங்க கணவரை குடிக்க வைக்கிறானா, உங்க கணவரை அந்தரங்க பாவங்கள்ல பிசாசு தள்ளுகிறானா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்காக ஜெபிக்காமல் தேசத்திற்காக ஜெபிப்பேன் சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களைப் போல ஞானமற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேசத்திற்காக ஒரு கிறிஸ்தவனால் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஆனால் முதலாவது உன் கண் முன்னாடி அழிந்து கொண்டிருக்கிறது உன் குடும்பத்தார் அல்ல, அதுவும் ஒரு ஆத்துமாதான். உன் கணவர் ஒரு ஆத்துமா, உன் பிள்ளை ஒரு ஆத்துமா. நீ அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீ சுயநலவாதியாக இருக்கிறாய் என்று தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் சத்துருவானவன் தாக்க
தாக்குற விதமே உங்கள் பிள்ளைகளை வைத்துதான், உங்கள் குடும்பத்தை வைத்துதான், உங்க நண்பர்களை வைத்துதான். அன்று சொல்லுகிறார், முதலாவது நீ ஆயத்தப்படு. உன் நண்பர்களினால் சதிகள் வரலாம், உன் குடும்பத்தாரால் சதிகள் வரலாம். அதெல்லாம் மன்னித்து ஜெயிக்க நீ ஆயத்தப்பட்டுட்டு நீ பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பி. இல்லை என்றால் நீ ஜெபிக்காதவனாக மாறுவ, நீ சோர்ந்து போவ. பிறருக்காக ஜெபிப்ப, பிறர் விடுதலை ஆவார்கள், ஆனால் நீ கண்ணீரோடு இருந்து கொண்டே இருப்ப. எத்தனை வருடம் தான் நீ கண்ணீரோடு இருக்க போகிறாய் தேவச்சனமே? நீ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வீட்டில் எந்த இடத்துல பிசாசு நுழைகிறாய் என்று பார். நீ நெடுநாளாக ஊழியம் செய்யலாம் தேவஜனமே. முதலாவது உன்னை கீழே இழுத்து போடுகிற சில அந்தகார ஆவிகள் உண்டு, சில தலைமுறை போராட்டங்கள் உண்டு, சில இருளின் ஆவிகள் உண்டு. உன்னை கோபப்படுத்துகிற ஜெனரேஷனா வருகிற சில ஜென்ம சுபாவங்கள் உண்டு. எப்படி அன்று கிதியோன் அந்த தகப்பனுடைய பலிபீடங்களை உடைத்து போட்டானோ, அந்தகார ஆவிகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு தாண்டி வரக்கூடியதே அந்த பலிபீடங்கள் தான். அந்த பலிபீடங்கள்ல தாயும் தகப்பன் மாறும் கிரியை செய்திருப்பார்கள், பலி கொடுத்திருப்பார்கள், அந்நிய தேவர்களை ஆராதித்திருப்பார்கள். இப்பொழுது அது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும், அடுத்த ஜெனரேஷனையும் கொண்டு வான்னு சொல்லோ. ஆனால் நீங்களோ தேவனை ஆராதிக்கிறவர்களா இருப்பீர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். இப்பொழுது அந்த அந்தகார ஆவிகள் உங்களை தாக்க வேண்டும் என்று வரும். அது தாக்கக்கூடிய ரூட் பார்த்தீங்கன்னா ஜென்ம சுபாவங்கள், தகப்பனுடைய சுபாவத்தை உங்களுக்குள்ள அது எழுப்பி விடும். கோபத்தின் ஆவியை எழுப்பி விடலாம், உலக ஆவிகளை எழுப்பி விடலாம், பண ஆசைகளை எழுப்பி விடலாம், கௌரவத்தை எழுப்பி விடலாம், ஜாதி பெருமையை எழுப்பி விடலாம். ஏதோ ஒன்னை யூதாஸ் காரியத்திற்கு பிசாசு முதலாவது வெளியே இருந்துதான் ஏவுதலை கொடுத்தது. அந்த ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படியதான் அந்த பிசாசு அவனுக்கு உள்ளாக இறங்கினது. ஆம் தேவஜனமே, ஒரு பிசாசால உங்களுக்குள்ள வருகிறது கஷ்டம். நீங்க உண்மையாட்டே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம்னா உங்களுக்குள்ள பிசாசால வர முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த பிசாசு அது உங்களை நெடுநாளாக ஏவி கொண்டு பண ஆசையை காட்டும், உலக ஆசைகளை காட்டும், உலக இச்சைகளை காட்டும். இதுல எல்லாம் படிப்படியாக விழுந்து 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 நீங்க கீழே விழும் பொழுது அது உள்ள வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பலிபீடங்களை உடைத்தெறிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல கிதியோனை போல எழும்பி சில பலிபீடங்களை உடைக்க கர்த்தர் சிலரை அழைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்கிறீர்கள்? 1000 ஜெப குறிப்பு இருக்கலாம், 1000 ஊழியம் இருக்கலாம். முதலாவது நீங்கள் தேவனுக்கு வேண்டும். ஊழியத்தை செய்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நீங்க பலப்பட்டுட்டா ஆயிரக்கணக்கான ஊழியத்தை செய்யலாம். ஆம் தேவஜனமே, ஒரு ஆணி காலில் குத்திட்டுனா அந்த காயம் ஆறுகிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்து அந்த காயம் ஆறிவிட்டால் நீங்க விரைவாக ஓட முடியும். இன்னைக்கு அநேகருடைய ஊழியத்தில் உள்ள போராட்டமே, ஏராளமான ஊழியம் இருக்குது, ஆனால் அவர்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய வார்த்தையினால் உண்டான காயங்கள், குடும்பத்தாரால் உண்டான காயங்கள், சில கடன் போராட்டங்கள், ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டை, பொறாமை, கசப்பு, ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அங்க இருக்கிறது. இப்பொழுது இது ஆணியை போல காலில் குத்தி இருக்கிறது. குத்துன அந்த இடத்தை கவனிக்காம ஓடிக்கொண்டே இருந்தால் காலில் புண்ணாகி விடும். அந்த காலில் புண்ணாகி விட்டு கடைசியில் உங்க காலை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா ஆணி என்பது செப்டிக்கை உண்டாக்கக்கூடிய சில போராட்டங்களை உண்டாக்கக்கூடியது தான் இரும்பு. அது சுகர் உள்ளவர்களை சீக்கிரமாக பாதிக்கும், இல்லாவிட்டாலும் அது பாதிக்கும். செப்டிக் உண்டாகும், கால் அலர்ஜி ஆகும், காலில் புண்ணாகும், காலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் தேவச்சனமே, இன்னைக்கு அநேக ஜெபிக்கிறவர்கள் பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் குடும்பத்தில் ஸ்டில் குடிகார பிள்ளைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்ருவானவன் இந்த ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை அநேகருக்கு ஊழியம் செய்கிறதினால அவர்களை தாக்கி வைத்திருக்கிறான், அவர்களை கட்டி வைத்திருக்கிறான், அவர்களுடைய குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி கட்டப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் விடுதலை தேவை, நீங்க தான் விடுதலையாகணும். பிறருக்காக ஜெபிக்கிற நீங்க கட்டப்பட்டு இருக்க கூடாது. பிறருக்காக திறப்புல நிற்கக்கூடிய நீங்க தேவன் அனுமதிச்ச பாடு வேணா இருக்கலாமே தவிர பிசாசு செலுத்துகிற நுகம் உங்க மேல இருக்கக்கூடாது.
ஆமீன். ஒரு தேவ ஜனத்திற்கு பாடே இருக்காதான்னு கேட்டால் பாடு கண்டிப்பாக இருக்கும். பவுல் சொல்லுகிறார், நான் சிறையில் கட்டப்பட்டு இருக்கிறேன், ஆனால் வசனமோ கட்டப்படவில்லை, ஊழியம் கட்டப்படவில்லை, என் அழைப்பு கட்டப்படவில்லை, என் மேல உள்ள அபிஷேகம் கட்டப்படவில்லை. நான் இந்த சிறையில் இருக்கிறது தேவ சித்தம். கர்த்தர் என்னை சிறையில் வைத்திருக்கிறார். ஆனா எந்த அசுத்தாவி என்னை சிறைப்படுத்தவில்லை, எந்த இருளின் ஆவிகளும் என்னை சேதப்படுத்தவில்லை, அது என்னை சிறைப்படுத்தவில்லை. நான் சிறையில் இருந்தாலும் சிறை கைதி அல்ல, நான் பிசாசின் கைதி அல்ல. நான் சிறையில் இருக்கிறது தேவ நாமத்தின் நிமித்தமாக நான் கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பணத்தால் மட்டும் வைத்து தேசத்தில் கொண்டு போக முடியாது. சில ஆவிக்குரிய தியாகம் வேண்டும், உபாசம் என்ற தியாகம் வேண்டும், சிறையிருப்பு வேண்டும். அந்த ஆவிக்குரிய சிறையிருப்பை தான் பவுல் அனுபவித்தாரே தவிர பிசாசின் கட்டுகளை அவர் அனுபவிக்கவில்லை. பவுலுக்கு கோபத்தின் ஆவி, கெட்ட வார்த்தை போடணும் என்ற ஆவி சண்டை போடவில்லை. பவுலுக்கு குடிக்கணும், அவன் நல்ல போதை வஸ்துக்கு அடிமையாகணும் என்ற ஆவி அவர்கிட்ட போராடவில்லை. தற்கொலை ஆவி பவுல்கிட்ட போராடவில்லை. ஆனால் இன்னைக்கு ஊழியம் செய்கிற எத்தனை பேருக்குள்ள தற்கொலை எண்ணங்கள், கோபத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், இது எல்லாம் போராட்டங்கள். இந்த போராட்டம் உங்களை எப்படி தாக்குது என்று பார்க்க வேண்டும். உங்க நண்பர்கள் விதைத்த கலைகள் இருக்கலாம். நீங்க படிக்கும் பொழுது சின்ன வயதுல பழகின சில பாவ எண்ணங்களா இருக்கலாம், பாவ பழக்கங்களா இருக்கலாம். இன்றும் வளர்ந்தும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும். அநேக ஆவிக்குரியவர்களுக்கு தங்களுடைய கனவுல வரக்கூடிய அநேக ட்ரீம்ஸினுடைய விளக்கங்கள் தெரியவில்லை, சொப்பனத்தின் விளக்கம் தெரியவில்லை. ஆனால் தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா நீங்க? பிறர்க்காக ஜெபித்து ஜெபித்து உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். உங்களுக்கு தான் இந்த 100 நாள் ஜெபம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் விடுதலை இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தை பார்த்து தான் ஆவியானவருடைய வார்த்தை வருகிறது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். ஜெபியுங்கள். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகம் கூட கூட என் மேல பிசாசனுடைய போராட்டமும் கூடுதே, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வராதா? அப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய இந்த அருமையான ஜெப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், உங்க அபிஷேகம் கூட கூட பிசாசு உங்களை தாக்குறதுக்கு மெயின் காரணம் உங்க அப்பா அம்மாவுடைய ஜென்ம சுபாவங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். நீங்க எப்படி ஒரு அம்மா அப்பாவுடைய கலரை பெற்றுக் கொண்டீர்கள், அவர்களுடைய வியாதிகள் இருக்கும் என்றால் அந்த வியாதிகள் உங்களை பாஸ் ஆகுது. அதே போல அவர்கள் சுபாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த சுபாவத்தில் ஒரு மாற்றம் வராமல் இருக்குதுன்னா அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு உடைத்து கொண்டிருக்கிறார். இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க இந்த பலிபீடங்கள் உடையும், இந்த அந்தகார ஆவிகள் உடையும். அநேகருக்கு இந்த சத்தியம் புரியாது. ஆனா தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு விதத்துல உங்களால சில சுபாவங்களை ஜெயிக்க முடியலனா அது பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிற சுபாவம். அந்த சுபாவத்தை நீங்க ஜெயித்து தான் ஆக வேண்டும். அதை எளிமையாக விட்டுவிடக் கூடாது. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறதுனால அந்த விடுதலையை பெர்ஃபெக்டாக அனுபவிக்கணும். தெய்வச்சனமே, இந்த 100 நாள் முடியும் பொழுது உங்களை பார்வனை போல துரத்தி கொண்டு வந்திருந்த ஆவிகள், உங்களை நெடுநாளாய் வேட்டையாடின ஆவிகளை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தரோட அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. உங்களை நெடுநாளாய் தாக்கி கொண்டிருந்த ஆவிகளை கர்த்தர் தடை பண்ணி போடுகிறார். கர்த்தர் அதை நிர்மலமாக்குகிறார். அது உங்களை ஃபாலோ பண்ணி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கலாம் என்று வருகிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை விளைவிக்க வருகிறது. கர்த்தர் அதை தடை பண்ணி போடுகிறார். கர்த்தர் அதை தடை பண்ணி போடுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், ஆனா காரியம் தெரிந்தவர்களாயிருங்க. இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு பயப்பட கர்த்தர் உங்களை அழைக்கல. இந்த விஷயங்களை கேட்டு தெளிவுள்ளவர்களாய் இருக்க என்று அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்கணும், அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு சர்ப்பமானது மிகுந்த தந்திரம் உள்ளதா இருக்குது. ஆண்டவர் ஏன் அந்த மோசமான ஜீவியை குறித்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுகிறார்னா, தேவ ஜனங்கள் கபடற்றவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, பிசாசிலிருந்து அடியை மட்டும் வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது, மாறி தாக்குறவர்களாய் இருக்கணும்.
நான் ரொம்ப அன்பானவன், அதனால நான் பிசாசை தாக்க மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிசாசை அடிக்க கர்த்தர் அழைக்கிறார். பிசாசை எதிர்த்து உதைக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவன் உங்களை மிதிக்கிறான்னா கர்த்தர் உங்களை மிதிக்க சொல்லுகிறார். அதனால தான் ரோமர்ல ஆண்டு எழுதியிருக்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்க காலின் கீழ் தருவாராக. சீக்கிரமாய் தாராரு. இந்த நாட்கள்ல உங்க காலின் கீழே சாத்தானை தாராரு. சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த இடத்துல இரக்கம் பார்க்க கூடாது தேவஜனமே. பிசாசை மிதிக்கிற விஷயத்துல இரக்கம் பார்க்க கூடாது. நம்மளுடைய கூட உள்ள சக சகோதரர்களை, நண்பர்களை நாம் மிதிக்க அழைக்கவில்லை. நம்மளை எதுக்கிற நம்ம குடும்பத்தாரை மிதிக்க அழைக்கவில்லை. உங்க கணவரை மிதிக்க அழைக்கவில்லை. உங்க மனைவியை மிதிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற அந்த காரங்களை கர்த்தர் மிதிக்க அழைத்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களை சித்திரவதை படுத்தினது வேலை இல்லாமை கிடையாது, திருமணம் ஆகாமை கிடையாது. இது தலைமுறை போராட்டம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தை உங்க தகப்பனும் உங்க தாயோ செய்திருப்பாங்க. ஒரு விக்கிரக பலிபீடத்தை வைத்திருந்திருப்பாங்க. ஆனால் அது இப்பொழுது முளைத்து வேரூன்றி உங்களை பயங்காட்டி உங்க திருமணத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கும். அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண தடைக்கு காரணம் அநேக தலைமுறை போராட்டங்கள். அந்த குடும்பத்தில் உண்டான சில பில்லிசுனிய கட்டுகள், அதெல்லாம் தெரியாம நியாயமா ஜெபித்து கொண்டிருப்பாங்க, தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. தான் குடும்பத்தில் உள்ள போராட்டங்களை என்ன நடக்குதுன்னு என்று தெரியாமல் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கும். ஆனால் இவர்கள் பிறருக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. தேவ ஜனமே, உங்க ஆத்துமா வேட்டையாடப்படுகிறது உங்களுக்கு தெரியவில்லையா? ஆம் தேவச்சனமே, உங்களை குறித்து நீங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். நீங்க அகில தேசத்திற்காக ஜெபித்துட்டும் நாளைக்கு நீங்க நரகத்துக்கு போனால் என்ன ஆகும்? ஆண்டு சொல்லுகிறார், இந்த உலகம் முழுதையும் நீ ஆதாயப்படுத்தி விட்டும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நீ எங்க போவாய்? அநேக ஊழியக்காரர்கள் இப்படிதான், நான் கர்த்தருடைய நாமத்தினால நான் ஊழியத்தை செய்தேன், நான் பிசாசுகளை விரட்டினேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தர் அவர்களை நீ யார் என்று தெரியாதுன்னு சொல்லுவார். காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில சுபாவம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, கனிகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. தேவஜனமே, உங்க வாழ்க்கையில கனி கெட்டு போதா? உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளை எழுப்பி பிசாசு உங்களை கோபப்படுத்துகிறானா? உங்க சபையில உள்ள மக்கள் ஏதோ விதத்தில் உங்களை கோபப்படுத்துகிறாங்களா? எங்க போனது உங்க சாந்தத்தின் ஆவி, உங்க அன்பின் ஆவி எங்க போனது? ஏனென்றால் பிறருக்காக நான் ஜெபிக்கிறேன், பிறருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உங்க சொந்த அபிஷேகத்தை பிசாசானவன் ஒரு ஈச்சை தூக்கி போட்டு அந்த அபிஷேகத்தை கெட்டு போக பண்ணுகிறான். சில மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்குது. ஏசப்பாவை போல மன்னிக்க முடியலையே. காட்டி கொடுக்கிற அந்த யூதாசை எவ்வளவு அருமையா மன்னித்தாரு. தன்னை காயப்படுத்தி குத்துன அந்த போர் வீரர்களை கூட மன்னித்தாரே இயேசு. எல்லா மனிதர்களையும் மன்னித்தாரே. மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. பிறருக்காக ஜெபிக்கலாம். சொந்த ஆத்மாவை குறித்து கரிசனையா இருக்க கர்த்தர் அழைக்கிறார். இந்த அருமையான 100 நாள் ஜெபம் உங்களை சொந்த ஆத்மாவை குறித்து கரிசனையோடு ஜெபிக்க பண்ணும். ஏன்னா உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும், உலகம் அறியத்தக்கதான ஒரு ஊழியக்காரனா கூட நீங்க இருந்தாலும், உங்க சொந்த ஆத்மாவை நீங்க காத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்க நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்று சத்தியத்தை இன்னைக்கு பேசுகிறார்கள். அப்ப யூதாஸ் காரியோத்து எங்க போனான் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் கூட தானே இருந்தான். ஆண்டவருக்கு தெரியாதா இவன் தான் காட்டி கொடுப்பான்னு? அங்க எங்க போனது சென்டிமெண்டல் லவ்? ஆண்டவராகிய இயேசு சென்டிமெண்டலா அவனை வந்து போய் பேசி, ஐயா நீ தான்ப்பா காட்டி கொடுக்க போற, எனக்கு தெரியாதா, நீ தான் நரகத்துக்கு போற, கவனமா இரு என்று சொல்லவில்லை. ஆமென். ஆண்டவர் வசனத்தின் மூலமா தான் பேசினாரு. அங்க சென்டிமெண்டல் லவ் இல்லை, அங்க ஆவிக்குரிய அன்பு தான் செயல்பட்டது தேவஜனமே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய வார்த்தையை கேட்கிற தேவஜனங்கள் பாக்கியவான்கள். உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். உங்களை பார்த்து ஆவியானவர் வெளிப்படைய சொல்லுகிறார். உங்க ஆத்துமாவுக்காக கரையம் செலுத்த சொல்லுகிறார். முதலாவது உங்க ஆத்துமா பலப்படட்டும், உங்க ஆத்துமா சந்தோஷமா வாழட்டும், உங்க ஆத்துமா எலும்பி நிற்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஊழியத்தையும் செய்யுங்கள். எதையுமே நிறுத்த உங்களோடு நான் பேசவில்லை. தேசத்துக்காக ஜெபியுங்கள். ஆமென். எல்லா காரியங்களுக்காக ஜெபியுங்கள். உங்க சபையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யுங்கள். சண்டே கிளாஸ் ஊழியம் இருக்குதுன்னா அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாரோ அதுல ஒன்று கூட நீங்க விடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கிற யாருமே எந்த ஊழியத்தையும் நிறுத்தாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி புறாவை போல கபடற்றவர்களாக,
சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டிய அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கபடற்ற நீங்க ஊழியத்தை செய்கிற நீங்க, பிறருக்காக நின்று கொண்டு இருக்கிற நீங்க, அநேகர ஊழியத்திலையும் சபையிலையும் கொண்டு வருகிற நீங்க, ஏதோ விதத்துல சத்ரு உங்களை காயப்படுத்துகிறானா, ஏதோ விதத்துல சர்ப்பம் உங்க வீட்டுக்குள்ள நுழையுதுனா, ஏதோ விதத்துல பிசாசு உங்க குடும்பத்தை அழிக்க திட்டம் போட்டிருக்கிறானா, அதை எப்படி தேவ ஜனமே கர்த்தர் அனுமதிப்பார்? ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், உங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியர்களை அக்கினி ஜுவாலையா மாத்துகிற தேவன், உங்களை கீழே இழுத்து போட்டு ஒரு ஊழியக்காரனா மட்டும் இருந்து குடும்பத்தை கவனிக்காதவனாக, குடும்பத்தை கவனிக்காதவளாக, தன் சொந்த குடும்பத்தை கவனிக்க தெரியாத ஒரு ஊழியக்காரனாக மாற சத்ரு திட்டம் வைக்கும் பொழுது, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு பிசாசு திட்டம் வைக்கும் பொழுது, உங்க குடும்பத்தில் பல நிந்தனைகளை கொண்டு வந்து உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு பண்ணி, அந்த சோர்வோட பிறருக்காக ஜெபிக்க, பிறருக்காக ஊழியம், பிறருக்காக சுவிசேஷம், பிறருக்காக சண்டே கிளாஸ், பிறருக்காக VBS, பிறருக்காக வாலிப கூட்டம் எல்லாம் நீங்க செய்தாலும் உங்க சொந்த ஆத்துமா ஏதோ கட்டுகள்ல இருக்கும் என்றால், இந்த 100 நாள் ஜெபம் உங்களுக்காக தான் உங்க ஆத்துமாவை ரிலீஸ் ஆக்குது. இந்த அபிஷேக வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க கட்ட ரிலீஸ் ஆக்குவாரு. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் தெய்வச்சனமே. ஆண்டவரை, என்னை பார்வனை போல துரத்தி வருகிற சில ஆவிகள் உண்டு. உங்களை ஆவி துரத்துகிறதா இல்லையா என்பதை உங்க கனிகள் நான் அறிந்து கொள்ளலாம் தெய்வச்சனமே. உங்க கனிகள் தான் சாட்சி. பேதுரு பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நின்று பிதற்றினார். ஆமென். அப்பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? பேதுருக்குள்ள பிசாசு பேச தொடங்கினான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதே பேதுருக்குள்ளாடி ஆண்டவரும் பேசினார். அப்படி என்றால் என்ன? பேதுருடைய பேச்சை வைத்தே இயேசு கண்டுபிடித்து விட்டார், இவனுக்குள்ள இப்பொழுது பரிசுத்த ஆவி பேசவில்லை, பிசாசு பேசினான். அப்படி என்றால் என்ன? நம்ம பேச்சு நம்மளை காட்டி கொடுக்கும். நம்ம பேச்சில் மாற்றம் வருகிறதா, அப்போ பிசாசு நம்மளை தாக்குறான் என்று அர்த்தம். நம்ம சுபாவங்களில் மாற்றம் வருகிறதா, பிசாசு தாக்குகிறான் அர்த்தம். உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவச்சனமே. பிறருக்கு பயன்படுகிற நீங்க உங்க ஆத்மாவை இழந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற தேவச்சனமே, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் துடிக்கிற தேவ ஜனமே, உங்கள் ஆத்துமாவை நீங்க இழக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் பரம வைத்தியராகிய தேவன் உங்க காயங்களை கட்ட இந்த நாட்கள் அழைக்கிறார். உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களை அழைத்த தேவன் அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை அநேகருக்கு பயன்பட்டுட்டு நாளைக்கு அவன் சோர்வாயிடக்கூடாது, அவன் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அவள் தேவனுடைய நாமத்திற்காக எவ்வளோ பயன்பட்டாலே, ஆனால் தன்னை கடைசியில் காத்துக்கொள்ளாமல் போயிடக்கூடாது. ஆம் தேவச்சனமே, தற்கொலை பண்ண ஊழியர்களை எனக்கு தெரியும். ஆண்டவருக்காக பயன்பட்டுட்டு கடைசியில் பண கஷ்டத்தினால தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க, உலக இச்சையினால தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. உண்மையா நடந்த சம்பவங்களை தான் நான் சொல்லுகிறேன். தேவனுக்காக பயன்பட்டுட்டு மெண்டலாய் மாறின சகோதரர்களை எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட ரோட்ல மெண்டலா அலைகிற சகோதரன் நான் பார்த்திருக்கிறேன் தேவஜனமே. தேவனுக்காக தானே வந்தார்கள், தேவனுக்காக தானே செயல்பட்டார்கள். ஆம், சந்தேகமே இல்லை, தேவனுக்காக தான் செயல்பட்டார்கள். ஆனால் சொந்த ஆத்மாவை குறித்து கவனமில்லாமல் இருந்தார்கள். பாவம் உள்ள வரும் பொழுது கவனமில்லாமல் இருந்தார்கள். மந்திரவாதிகள் தாக்கும் பொழுது கவனமில்லாமல் இருந்தார்கள். ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து அவர்கள் ஊழியத்தை செய்த நாட்கள் இருந்தது. ஆனால் அதே போஸ்டரில் உள்ள பிக்சரை எடுத்து மந்திரவாதிகள் மந்திரம் செய்த பொழுது அவர்கள் அதை குறித்து ஞானமில்லாமல் இருந்தார்கள். சொப்பனத்தை கண்டுகொள்ளவில்லை, தேவன் உணர்த்தினதை கண்டுகொள்ளவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அதனால ஊழியத்தை மட்டும் செய்தார்கள். தேவ சத்தத்தை கேட்காததுனால கடைசி நாட்களில் மெண்டலா மாறினார்கள், ஊழியத்தை இழந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம் பிரியமான தேவஜனமே, உங்கள் ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்கிறதுனால தான் இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் ஆத்மாவை குறித்து கரசனையோடு ஜெபியுங்கள். அநேகருக்காக பயன்பட வேண்டும் நினைக்கிற நீங்க, அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீங்க, உங்க ஆத்மாவை குறித்து ஆண்டவர் கரசனையா இருக்கிறார் என்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க ஆத்மாவை குறித்து யாருமே கரசனையா இருக்க மாட்டாங்க. உங்க ஆத்மாவை குறித்து கரசனையா இருக்கிற ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்க ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தின நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்க ஆண்டவருக்காக பல ஊழியங்களை செய்யும் பொழுது பல இடரல்களை சந்திப்பீர்கள். அந்த நேரம் கொஞ்சம் காத்து
காத்திருந்து ஜெபின்னு கூட யாரும் ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். உபாசம் எடுத்து ஜெபிங்க என்று ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பாரமா இருக்கும். என் பிள்ளை நிறைய ஊழியம் செய்தே, இப்ப அடி வாங்குதே, அவன் பிசாசு அவனை தாக்குதே, பண ஆசை தாக்குதே, உலக எண்ணங்கள் தாக்குதே, பிசாசின் ஆவிகள் அவனை ஊடுருவி பாயுதே, மந்திர தந்திரங்கள் அவனுக்கு வியாதிகளை கொண்டு வருதே, அவனுக்குள்ள அக்னி குறைந்து விட்டதே, அவனுக்குள்ள அபிஷேகம் குறையுதே, செத்த ஈக்கள் அவன் தைலத்தில் விழுதே, ஞானத்திலும் கனத்திலும் சிறந்திருக்கிற அவனை சொற்ப மதியினம் இப்பொழுது அவனை பேதையாக மாற்றுகிறது. என் பிள்ளை யார் காப்பாற்றுவா என்று ஆவியானவர் பரிதபிக்கிறார். தேவஜனமே, இந்த நாட்கள் கழுக போல காத்திருக்கிற நாட்கள், எழும்பி பறக்க வேண்டிய நாட்கள் வரும். காலில் மாட்டி இருக்கிற, காலில் குத்தி இருக்கிற ஆணியை எடுங்கள். அந்த ஆணியை பிடுங்கி போடப்பட வேண்டும். உங்களை குத்துகிற முல்லை கர்த்தர் பிடுங்கி எய்வார். பிடுங்கப்பட்ட பிறகு உங்க கால் ஆரோக்கியமாகும். ஒரு குத்துன ஆணியோடு ஒரு மனிதன் வேகமாக ஓடுவானா? காலில் ஆணி குத்தாமல் வேகமாக ஓடுவானா? யோசித்து பாருங்கள். உங்களை சில போராட்டங்கள், பாவ காரியங்கள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள், ஏதோ ஒன்று, உங்க மகனுக்கு திருமணம் நடக்கவில்லை, இல்லை மகன் குடிக்கிறான், ஏதோ ஒன்று உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த நேரத்தில் எப்படி நீங்க முழு மனதாய் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருந்து அந்த போராட்டத்திலிருந்து டெலிவர் ஆகுங்க. அண்ணால் பாருங்க, பிள்ளை பிறக்கவில்லை தான், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஒரு ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை உங்க காரியம் நடக்கிற வரைக்கும் ஆமீன், பிறருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உங்க காரியம் நடக்காமல் இருந்தால் கூட அந்த விஷயத்தை குறித்து, அந்த போராட்டத்தை குறித்து அன்னாலை போல ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஊற்றாமல் ஆண்டவருக்காக நின்று கொண்டிருப்பாங்க. அந்த நேரம் சத்துரு அவரை தாக்கி கொண்டிருப்பான். ஆண்டு சொல்லுகிறார், என் பிள்ளையை குறித்து எனக்கு இருக்கிற பாரம் யாருக்குமே இருக்காது. ஒருவேளை யாருமே உங்களை குறித்து உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆத்துமாவை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. உங்க ஆத்துமாவுக்கு பலன் தேவையா இருக்கு, உங்க ஆத்துமாவுக்கு ஆகாரம் தேவையா இருக்குதுன்னு யாருமே சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை நேசித்து உங்களுக்காக உயிர் கொடுத்தவர் சொல்லாமல் இருப்பாரோ? சீசர்களை அழைத்து ஆண்டவர் 2 விஷயம் சொல்றாரு. ஒன்னு, அவருடைய பாதத்தில் இருக்கணும். 2வது, ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆம் தேவஜனமே, ஆண்டவருக்கு ஊழியத்தை காட்டிலும் ஊழியம் செய்கிற நீங்க அவருக்கு ரொம்ப தேவை. அதே போல தேவஜனமே, உங்களுக்கும் ஊழியத்தை காட்டிலும் ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் ரொம்ப தேவை. இன்னைக்கு அநேக இடத்துல ஊழியம் மும்முரமாக போகிறது. ஊழியத்தை கொடுத்த ஆண்டவரின் சத்தத்தை கேட்காமல் போகிறார்கள். ஆண்டவர் ஆனால் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். ஊழியத்தை எப்போனாலும் அவர் செய்து விடுவார். ஆனால் ஒரு ஊழியக்காரனை எழுப்புவது கஷ்டம். ஒரு ஊழியக்காரன் தற்கொலை பண்ணிவிட்டால் திரும்பி அவனை பார்க்க முடியாது ஆண்டவரால. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்துட்டான்னா, ஒரு பாவத்துல மரித்துட்டான்னா, இல்ல சிம்சோனை போல குருடாகி விட்டான், ஏதோ விதத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து காலத்துக்கு முன்பதாக மரிப்பான் என்றால் கர்த்தருக்காக அந்த மனிதனை திரும்பி ஆண்டவரால் எழுப்ப முடியுமா? கர்த்தர் சவுலை எழுப்பினதுக்கு காரணம் என்ன? அபிஷேகம் பண்ணினதுக்கு காரணம் என்ன? தாவீதை எழுப்பினதுக்கு காரணம் என்ன? சவுல் கீழ்ப்படியாமல் போனதினால் தான் கர்த்தர் தாவீதை எழுப்பினாரே தவிர கர்த்தருக்கு ஒரு தாவீது தேவையில்லாம தான் இருந்துச்சு. ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல் போனதினால் தான் ஆண்டவர் தாவீதை எழுப்பினார். சவுல் நல்ல தங்கமான மனிதனாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்றால் சவுல் ஒரு அருமையான மனிதனாக மாறி இருப்பார். ஆனால் சவுல் கீழ்ப்படியாமையினால் மந்திரவாதியிடம் சென்று தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்த பொழுது அவருடைய தலை வெட்டப்பட்டது, விக்கிரகங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. ஒரு சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தலை விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தாரா? இல்லை, அது அந்த மனிதனுடைய சுய திட்டம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கினான். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல அபிஷேகம் இருக்கும், ஆனாலும் நீ பின்வாங்கி கொண்டிருப்ப. அதை தடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஒரு ஊழியத்தை கூட ஆண்டவர் எப்படினாலும் செய்திருவாரு. நீ இல்லை என்றால் இன்னொரு ஆளை வைத்து செய்வார். ஆனால் உன் ஆத்துமாவை நீ இழந்தால் எங்க போவ என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவஜனமே, இந்த அருமையான செக்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற அருமையான விஷயங்களை மறந்து போகாதீர்கள். ஆண்டவருக்கு தேசத்தை குறித்து பாரம் உண்டு, அழிகிற ஆத்துமாக்களை குறித்து பாரம் உண்டு. அதையெல்லாம் காட்டிலும் நீங்க ஃபர்ஸ்ட் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருக்கு பாரம் இருக்கிறது. நீங்க எழும்பினாதான் உலகத்தை கலக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தன் ஜீவனை காட்டிலும் ஆண்டவரை நேசிப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி ஆண்டவருக்காக நிற்பார்கள்.
சொல்லுகிறீர்கள். எத்தனை தேவ ஜனத்தால சொல்ல முடியும்? தேசத்திற்காக ஜெபிக்கணும், பல காரியங்களுக்காக நான் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லுகிற தேவ ஜனமே, எத்தனை போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை தூக்கி வீசிட்டு ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஒரு மனநலம் வந்துட்டுனா நீங்க கண்டிப்பாக தேசத்துக்காக ஜெபிக்கலாம், கண்டிப்பாக ஊழியங்களையும் செய்யலாம், பல தேசங்கள்ல போய் செய்யலாம். ஆனால் ஒரு சின்ன போராட்டம் வந்தா கூட ஆண்டவரிடத்துல நெருங்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா முதல்ல உங்க ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். பலப்பட்ட பிறகு நீங்க எழும்பி தேசத்தை கலக்கலாம். ஆம் தேவஜனமே, இந்த 100 நாட்களை உபயோகப்படுத்துங்கள், உங்க ஆத்துமாவை பலப்படுத்துங்கள். உங்க ஆத்துமா பலப்பட்டுட்டுனா அழிகிற உங்க தெருவில் உள்ள ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரலாம், உங்க சபைக்கு புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரலாம். ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், சொந்தமாக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் முதல்ல கனி இருக்கா வரம் இருக்கா என்று பார்க்காதீர்கள், ஆத்துமா பாரம் இருக்கா என்று பாருங்கள். அவன் வரம் உள்ளவர்களை காட்டிலும் ஆத்துமா பாரம் உள்ளவர்கள் பயங்கரமானவர்கள். ஏன்னா வரம் உள்ளவர்கள் கூட சில ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள், ஆனால் கனி உள்ளவர்கள் அவன் ஜெபிப்பார்கள். ஆத்தும பாரம் உள்ளவர்கள் தரப்புல நிற்பார்கள். அந்த அருமையான ஊழியர் சொன்னார், உன்னை கர்த்தர் ஒரு ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்றால் முதல்ல அந்த சபைக்கு கீழ்ப்படிந்து இருந்து அந்த சபையில ஒரு 5 ஆத்துமாவை கொண்டு வா, அந்த சபையில ஒரு 5 ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த ஆத்துமா கர்த்தருடையது என்று விட்டுட்டு உன்னுடைய ஊழியத்தை அடுத்தது செய்ய போலாம். ஒரு 5 10 ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தர் உங்க மூலமாக ஆத்துமாக்களை கொண்டு வராரா என்று பாருங்கள். ஏனென்றால் நய வசனிப்பினால ஒரு மனிதன் சபைக்கு வர முடியாது. உங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால்தான் ஒரு மனிதன் சபைக்கு வர முடியும். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க மூலமாக கர்த்தர் ஆத்தும ஆதாயத்தை செய்கிறாரா என்று செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 பேரை உங்க சபையில கொண்டு வந்து விட்டு பாருங்க, ஒரு 5 பேரை விட்டு பாருங்க. அவர்கள் நின்று கிறிஸ்துக்குள் வேரூன்றி வளர ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று அர்த்தம். படிப்படியாக ஊழியத்தை கர்த்தர் தருவார். உங்க மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போய் எதை செய்ய வேண்டும் என்று அழகாக நடத்துவார். ஆனால் ஆரம்பத்தில் வேகமாக சென்று கீழே முட்டி மோதுறதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இடத்துல இருந்து ஆயத்தப்பட கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். தேவஜனமே, எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு விழிப்படைந்து தங்களுடைய ஆத்துமாக்களுக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் அறியாமைகள், இருள்கள், பொல்லாத ஆவிகள் வந்து ஊழியம் செய்கிறவர்களை கூட தாக்கி கொண்டிருக்கிறதே. உங்களுக்காக எழும்பணும்னு நினைக்கிறவங்க இதில் ஊழியத்தில் இருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டாப்பா. ஒவ்வொரு பேரும் தங்கள் ஆத்துமாவை குறித்து கரசனை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா துதிக நமக்குமே உமக்கு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.